முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பாலிமார்பிசம். இதை ஊப்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். பாலிமார்பிசம்னா சேம் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தடை டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில். இதுதான் வந்து பாலிமார்பிசம் சினாரியோவில் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம ப்ளஸ் சிம்பிள் பார்த்துருப்போம். அதை நம்ம வந்து இன்டீஜரோட யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அடிஷன் ஆப்ரேஷன் அது பண்ணும், ஆட் பண்ணும். இதுவே நம்ம வந்து அதை ஸ்ட்ரிங்ஸ் கேரக்டர்ஸோட நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து கன்கேட்டினேஷன் ஆகும். கன்கேட்டினேஷனா 2 ஸ்ட்ரிங் ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்காக மாறும். எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறேன். a ஈக்குவல் டு 5 அண்ட் b ஈக்குவல் டு 6ன்னு எடுத்து பிரிண்ட் a ப்ளஸ் பின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணனா 11ன்னு பிரிண்ட் ஆகுது. நமக்கு இன்டீஜரில் அடிஷன் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது. இதுவே நான் இதை வந்து ஸ்ட்ரிங்ஸாக மாற்றுறேன். குவாட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங்ஸ் ஆயிரும். 5ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, 6ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் நான் ஆட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா பாருங்க, ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங் 5 6ன்னு ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும், கன்காட்டினேட் ஆயிரும். ஒரே ஆப்ரேட்டர், அதாவது சேம் மெத்தட், டிஃப்ரெண்ட் டைப்பில், அதாவது இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் பாலிமார்பிசம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லென்த் கீவேர்டு. அது வந்து ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும், லிஸ்ட்டில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும், டிக்ஷனரியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறேன். எஸ்ன்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஹலோ. டீன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் யூன்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். ஏ ஐ பி 6. இப்போ லென்த் கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் லென்த் ஆஃப் எஸ் கொடுக்குறப்ப 5ன்னு வரும். அதாவது ஹலோவில் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்கில் பண்ணுறப்ப கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். லிஸ்ட்டில் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை ரிட்டர்ன் பண்ணும். 1 2 3 4 5 6. இதுவே நான் இங்கே வந்து டிக்ஷனரியில் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் கீஸை ரிட்டர்ன் பண்ணும். சேம் மெத்தட், லென்த்ன்ற ஒரு சேம் மெத்தட் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. ஸ்ட்ரிங்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், டீனா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், யூனா நம்பர் ஆஃப் கீஸ். ஊப்ஸில் நம்ம பாலிமார்பிசம் பற்றி பார்க்கலாம். நான் கிளாஸ் அனிமல்னு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஈட்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பிரிண்ட் ஐ கேன் ஈட். இது வந்து அனிமலோடைய காமனான ஒரு கிளாஸில் இருக்கிற மெத்தட். இப்போ இதை இன்னெரிட் பண்ணி நான் டாக்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அனிமல் def eat of self print can eat bones. இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். டாக். இது வந்து கேட். அதுவும் வந்து அனிமல்ன்ற ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்னெரிட் ஆகி வந்திருக்கு. ஐ கேன் ஈட் ஃபிஷஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமலில் ஒரு காமனான ஒரு மெத்தட் இருக்குது. அதே மெத்தட் தான்
அனிமல் இது டாக்லயும் இருக்கும் கேட்லயும் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. அனிமல்னா காமனா ஐ கேன் ஈட், நான் வந்து சாப்பிடுவேன் அப்படி சொல்லும். டாக்னா நான் போன் சாப்பிடுவேன்னு சொல்லும். கேட்னா நான் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடுவேன். அனிமல்ல இருக்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி இது வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுது. இந்த கான்செப்ட் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். நான் வந்து டி ஈக்குவல் டு டாகுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். டி டாட் ஈட். கேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சி டாட் ஈட். ரன் பண்றேன். பாருங்க, டாகுக்கு ஐ கேன் ஈட் போன்ஸ், கேட்டுக்கு ஐ கேன் ஈட் ஃபிஷஸ். சேம் மெத்தட், ஆனால் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது.